உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல்வார்த்தையன்றே. நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன்? நானார் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊநாடி நில்லா ஒழி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கம். மிக சுருக்கமாக இந்த 3 சபைகளை பற்றியும் பேச வேண்டும் என்று நான் எண்ணிக்கொள்வதுண்டு. ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் என்னுடைய உரையை சுருக்க முடியவில்லை. ஒருவேளை தேவையில்லை என்று எண்ணினீர்கள் என்றால் அந்த பகுதிகளை நீங்கள் விட்டுவிடலாம். ஆனால் எப்போதாவது வாய்ப்பு கிடைக்குமானால் நான் குறிப்பிட்ட பாடல்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டுகிறேன். இனி சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியாக சில கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொற்சபையினுடைய அனுபவத்தை பற்றி பெருமான் விரிவாக பேசியிருக்கிறார்கள். பொற்சபைக்கு அந்த ஏற்றத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன். பாணிப்பிலதாய் பரவினோர்க்கு அருள்புரி ஆணி பொன்னம்பலத்து அருட்பெரும் ஜோதி என்று பெருமான் பாடுகிறார்கள். தாமதம் இல்லாமல் துதித்தவர்களுக்கு எல்லாம் அருள் புரியக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவர் எங்கே இருக்கிறார் என்றால் ஆணி பொன்னம்பலத்து என்று குறிப்பிடுகிறார்கள். அதே பொருளிலே அகவலிலேயே இன்னொரு இடத்திலே நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார். இந்த 2 அடிகளையுமே நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், இறைவனுடைய பேரிரக்கம் அருள். அந்த அருளின் காரணமாக துதித்தவர்களுக்கு எல்லாம் அவன் தாமதம் இல்லாமல் அருள் புரிகிறான் என்ற குறிப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல நாடக திருச்செயல் நவிற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பொன்னம்பலம் என்று பேசுகிறார்கள். இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். பொன்னம்பலத்திலே நடத்தப்படுகிற நாடகம் நம்மை போன்ற உயிர்கள் மீது கொண்ட பேரிரக்கத்தினால் என்பதுதான் அது. அந்த நாடகம் பொன்னம்பலத்து நடக்கவில்லை என்றால் உயிர்கள் என்ன ஆகும் என்று சொல்லுவதற்கில்லை என்கிறார் வள்ளல் பெருமான். நான் அந்த பாடலை படிக்கிறேன். ரொம்ப சுவையான பாடல். நீங்கள் அந்த பாடலை குறித்து கொண்டு அடிக்கடி அந்த பாடலை சிந்தித்து பாருங்கள். சிவநேச வெண்பா. பூதம் எங்கே? மற்றை புலன் எங்கே? புலன்னா இந்திரியங்கள், அறிவு பொறிகள் போய் பற்றுகின்ற விஷயங்கள். இப்ப கண் இருக்கிறது என்றால் கண் ஒரு காட்சியை போய் பற்றுகிறது. காட்சி விஷயம், புலன். கண் அறிவு பொறி. கண்ணாகிய உறுப்பு அல்ல, கண்ணிலே செயல்படுகின்ற பார்வை அறிவு. சரி, மற்ற புலன் எங்கே? பல்லுயிரின் பேதம் எங்கே? இந்த நில உலகத்திலே கோடிக்கணக்கிலே வகை வகையாக உயிர்கள் காணப்படுகின்றனவே, அவற்றின் வேறுபாடு எங்கே? அண்டமெனும் பேர் எங்கே? அண்டம் என்பது உலகத் தொகுதிக்கு வழங்குகின்ற பேர். அப்படி அண்டம் என்ற பெயரை எப்படி வழங்குவது? எதற்கு வழங்குவது? நாதம் எங்கே? நாத தத்துவம் என்று சொல்லப்படுகிற
அந்த ஆற்றல், தத்துவ ஆற்றல் எங்கே? மண் வடிவம் எங்கே? பெருமை வாய்ந்த இந்த மனித உடம்புகள் எங்கே? மறை எங்கே? மிகச் சிறந்ததாக சொல்லப்படுகிற நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தால் கண்ட அளவு, அவர்கள் அறிந்த அளவு, அவர்களுடைய அறிவு இடம் கொடுத்த அளவு செய்து வைத்திருக்கிற மறைகள், வேதங்கள் எங்கே? வான்பொருள் நீ பொன் வடிவம் கொள்ளாத போது என்று பேசுகிறார். வான்பொருள், மிக பெருமையுடைய பேரறிவுடைய பொருளாகிய நீ பொன் வடிவம் கொண்ட போதுதான் இவையெல்லாம் இயங்குகின்றன, இவையெல்லாம் உண்டு. பொன் வடிவம் கொள்ளவில்லை என்றால் இவையெல்லாம் இல்லை, எங்கும் காண முடியாது. இந்த பொருளை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பொன் வடிவம் என்பது என்ன என்பதற்கு ஒரு இலக்கணம் போல பெருமான் அவர்கள் சிவநேச வெண்பாவிலே கூறுகிறார்கள். இறைவன் தன்னுடைய சக்தியினாலே, பேரிரக்கமாகிய சக்தியினாலே, இந்த உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக உயிர்களுக்கு உடம்பு தந்து, உறுப்புகள் தந்து, அவை உலாவுவதற்கு உலகங்களை படைத்து, அவை நுகர்வதற்கு போகப் பொருள்களை படைத்து ஐந்தொழில் செய்கின்றான். இந்த ஐந்தொழில் உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் விளக்க வேண்டியதில்லை. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற பழைய சொல் ஏற்கனவே இருக்கிறது. பெருமான் அவர்கள் மிக விளக்கமாக அதை சிறு விண்ணப்பத்திலே சொல்லுவார்கள். இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் வாழ்வித்தும் என்கிற அருமையான சொல்லை பேசுகிறார்கள். அங்கே காத்தல் என்பதற்கு வாழ்வித்தும், வாழ்வித்தால்தான், இந்த உலகிலே அவை வாழ்ந்தால்தான் அவற்றினுடைய மலம் சிறிது சிறிதாக தேய்ந்து அவற்றினுடைய மெய்யறிவு சிறிது சிறிதாக விளக்கம் பெறும். அதனால் அவற்றை வாழ்வித்து என்று பேசுகிறார்கள். அதனால இறைவனாலேதான் இதை போல தொடர்ந்து அடுத்தடுத்துள்ள அருட்செயல்களும் நிகழ இருக்கின்றன. அந்த அருட்செயல்கள் என்னவென்றால் மறைத்தல், அருளல் என்று 5 தொழில்களாக விரியும். இந்த 5 தொழில்களும் எப்பொழுது நடைபெறுகின்றன என்றால் இறைவன் பொன் வடிவம் கொள்ளுகின்ற பொழுது. எனவே நாம் ஒரு கருத்துக்கு வரலாம். இறைவன் பொற்சபையிலே நடமிடுகின்ற பொழுது இடைவிடாத நடனமாக அது இருக்கிறது என்று அருளாளர்கள் கூறுவதால் அவன் செய்கின்ற ஐந்தொழில் இடைவிடாது நடைபெறுகின்ற இடம் பொற்சபை, பொன்னம்பலம். ஆதலால் அந்த பொன்னம்பலத்து அனுபவம் அன்பர்களுக்கு தேவை. அதை வள்ளலார் பெருமான் மிக அருமையாக விளக்கி இருக்கிறார்கள் என்று நாம் கொள்ளலாம். நன்றாக ஊன்றி படித்தவர்களுக்கு இதிலே ஒரு ஐயம் வரும். கடவுளுக்கு எந்த வண்ணம் இருக்கிறது என்று கேட்பார். ஆழமான கேள்வி. ஏனென்றால் அவர் வண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அருளாளர்கள் வண்ண குறிப்பு கொடுத்துதான் பேசுகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். நாம் நெஞ்சறிவுறுத்தலிலே பார்த்திருக்கிறோம். அவனுடைய திருவுருவத்தை கண்டு மகிழ்ச்சியிலே பெருமான் பாடுவதாக அங்கே பகுதிகள் அமைந்திருக்கின்றன. எப்படி பாடுகிறார் என்றால், தீர்த்தர் உளம் கொண்டிருந்தான் பொன்மேனி கோலமதை நாம் தினமும் கண்டிருந்தால் நம்முட்பசிபோங்கான். அவனுடைய பொன்மேனி கோலத்தை தினமும் பார்த்திருந்தால் நமக்கு பசி எடுக்காது என்று சொல்லுகிறார். நல்ல அனுபவம். உணவு தேட தேவையில்லை, உழைக்க தேவையில்லை. நம்முடைய சிந்தனை அந்த பொற்சபையிலேயே ஒன்றிருக்கும். ஆனால் அதற்கு முந்தின வரியிலே
வேறொரு குறிப்பு தருகிறார். சீர்த்திதிகள் செம்பவள செம்மேனியின் அழகும் பார்த்திருந்தால் நம்முட்பசிவோங்கான் என்று சொல்லுகிறார். செம்பவள மேனி அவருடைய மேனி, இங்கே பொன்மேனி அவருடைய மேனி, ரெண்டு மேனி இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆச்சரியமே இல்லை. அவர் எல்லா வண்ணத்தையும் உடையவராக இருக்கலாம். இதை விட ஆழமா ஒரு தத்துவ பொருள்ல வள்ளலார் பேசுறார். அதுல என்ன பேசுறார் என்றால், இறைவன் பளிக்கு வடிவம் எடுத்தார்னு பேசுறார். பளிக்குன்னா பளிங்கு. நன்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு பாடல் அது. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து அதனுடைய பொருளை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ஓங்கார அணை மீது நான் உவந்து இருந்த தருணம், உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவு அகன்றே ஈங்கார பளிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார். வள்ளலாருடைய அனுபவம், யோக அனுபவம் என்று நீங்கள் சொன்னாலும் சரிதான். இவர் எங்கு இருந்தார்? ஓங்காரம் என்று சொல்லப்படுகிற இருக்கை, அணைனா இருக்கை, இருக்கையிலே இருந்தார். ஓங்காரம் எதை குறிக்கும்? ஓம் என்கின்ற மூல ஒலியை குறிக்கும். அந்த மூல ஒலி எதிலே தோன்றியது? சுத்த மாயையிலே தோன்றியது. சுத்த மாயையிலே சொல்லுலகும் பொருள் உலகும் தோன்றியது. அந்த சொல்லுலகுக்கு மூலமாக நின்ற ஓங்காரம். இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனது மணவாளர் சிவந்த வடிவாகன்றே. அப்ப அவருடைய வடிவு செம்மை வடிவுன்னு ஆகுது. ஆனால் அந்த வடிவிலிருந்து நீங்கி அகன்று பளிக்கு வடிவு எடுத்து எதிரே நின்றார். இங்க ஒரு குறிப்பு என்னன்னா, சிவந்த வடிவு என்பது கடவுளுடைய கருணை சக்தி கலந்த வடிவு. அந்த ஆற்றலை தன்னுள் அடக்கி கொண்டு பேரறிவாய் நின்ற வடிவம் பளிக்கு வடிவம். அந்த பளிக்கு வடிவத்தோடு எதிர் நின்ற பொழுது வள்ளலார் பெருமான் எழுந்தாராம். இறைவர் சொன்னாராம், எதற்காக எழுந்திருக்கிறாய்? நீ ஆங்காரம் ஒளி என்றார். நான் ஒளிந்திருந்தேன், அப்போது ஈருருவும் ஓருருவாய் என்று அவர் பெற்ற அனுபவம் நிறைந்த பெருவழி என்று பாடலிலே குறிப்பிடுகிறார். பொறுமையாக இதை சிந்தியுங்கள். இந்த பாடலிலே பளிக்கு வடிவம் சொல்லப்படுகிறது, சிவந்த வடிவாக என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அருளாளர்கள், சாத்திர நூல் வல்லார்கள் அனைவருமே ஒரு கருத்தை பேசி இருக்கிறார்கள். இறைவன் பேரறிவே வடிவானவன். அந்த பேரறிவுதான் அவனுடைய பெரிய இரக்கத்திற்கு, பேரிரக்கத்திற்கு மூலம். அந்த இரக்கம் செயல்படுகிற பொழுதுதான் அவனுடைய அறிவே செயல்படுகிறது. அவனுடைய இச்சை அல்லது விருப்பம் இரக்கம், அந்த இரக்கத்தினால் செயல்படுகிறது. ஆக அவனுடைய அருட்செயல் வேறு, அவனுடைய விருப்பம் வேறு, அவன் பேரறிவு வேறு என்று மூன்று தனித்தனியாக இல்லை. எதிலும் பற்றாமல் தானாகவே இருக்கின்ற பொழுது அவன் பேரறிவுடையவனாக, பளிக்கு வடிவனாக காட்சியளிக்கிறான். பேரிரக்கத்தோடு சக்தியோடு கலந்து செயல்படுகிற பொழுது செம்மை வடிவத்திலே இருக்கிறான். உயிர்களுக்கு எல்லாம் ஐந்தொழில் புரிவதன் மூலம் அவன் இன்பத்தை அளிக்கின்ற பொழுது அவன் பொன் வடிவத்திலே இருக்கிறான். இப்படி ஒரு கருத்து புலப்படுகிறது. நீங்களும் இதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். ஆதலால் வண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளர்
அவர்களுடைய அருட்செயல்களினாலே நமக்கு என்னென்ன செய்கிறார்கள் என்பதை அருளாளர்கள் இந்த சொற்களினாலே நமக்கு புரிய வைக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் பொன்னுரு தந்தான் என்று ஊதூது சங்கே, பொற்சபையான் என்று ஊதூது சங்கே என்று வள்ளலார் கூறுகிறார். பொற்சபையிலே உள்ளவர் இவருக்கு பொன்னுரு தந்திருக்கிறார். பொன்னுரு உயிர்களுக்கு உதவுவதற்காக ஐந்தொழிலையும் புரிகிற ஒரு சபையிலே இருந்து செய்யப்படுகிற அனுபவம் என்று நமக்கு அப்படி புரிகிறது. அதனால்தான் வள்ளலார் பெருமான் இறைவனுடைய அந்த திருப்பணியை மேற்கொண்டு உயிர்களுக்கு இன்பம் புரிந்து வயங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வழியை, சுத்த சன்மார்க்க வழியை அமைக்கிறார். சரி, இப்ப இதையெல்லாம் சிந்திச்சு கொண்டே வருகிற பொழுது நமக்கு ஒண்ணு தோணுது. இவ்வளவு உயர்ந்த நிலையிலே பெருமான் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களோ 5 மாத குழவியாக இருக்கும் பொழுதே அருள் பெற்று விட்டார்கள். இதை பின்னரும் அவர்கள் எங்கேனும் குறிப்பு தந்து கூறியிருக்கிறார்களா? எங்கெல்லாம் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் நம்முடைய ஆர்வம் காரணமாக அதை மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணமாக நாம் அப்படி சிந்திக்க தேவைப்படுகிறது. உண்மையிலேயே பெருமான் அவர்கள் மிக விளக்கமாக இதை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். எங்கே சிந்தித்திருக்கிறார்கள் என்றால், ஆளுடைய பிள்ளையார் அருண்மாலை என்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஆளுடைய பிள்ளையார் அருண்மாலை. அந்த ஆளுடைய பிள்ளையார் அருண்மாலையிலே திருஞான சம்பந்தரை பற்றிய பாடலிலே உள்ள குறிப்பு என்று பெருமான் அவர்கள் நமக்கு கூறுகிறார். இந்த குறிப்பை நான் உங்களுக்கு மிக மிக மெதுவாக புரிந்து கொள்வதற்காக படித்து காட்டுகிறேன். நாம் ஏற்கனவே பார்த்த கருத்துகள் எப்படி வேறு ஒரு அணுகுமுறையிலே பெருமான் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 4 பெருமக்களை பற்றி பெருமான் அவர்கள் விரிவாக பாடியிருக்கிறார்கள். அந்த 4 பெருமக்களை பற்றி பாடியிருப்பதிலேயும் ஒவ்வொரு பெருமகளை பற்றி பாடுகின்ற பொழுதும் வேறு வேறு கோணத்திலே பெருமானுடைய பார்வை சென்றிருக்கிறது. வேதங்களாகிய மறைகள் வெளிவிளங்க திருஞான சம்பந்தர் வந்தார். ஆகம வழி விளங்க நாவுக்கரசர் வந்தார். யோக நெறி விளங்குவதற்கு சுந்தரர் வந்தார். அன்பு வழி சென்று அதன் மூலம் அன்புருவம், அருளுருவம், இன்புருவம் பெற்று அனைத்து அன்பர்களுக்கும் அந்த வழியை காட்டுவதற்கு மாணிக்க வாசகர் வந்தார் என்ற குறிப்புகளை தந்து அந்த மாலைகளை மிக அழகாக கோத்திருக்கிறார். அந்த மாலையிலே ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். இந்த குறிப்பை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஞானசம்பந்தருடைய அருள்மாலை, ஆளுடைய பிள்ளையார் அருள்மாலை என்ற குறிப்பிலே உங்களுக்கு இருக்கும். நான் இப்பொழுது கையிலே வைத்திருப்பது உரநடிகளார் அவர்களுடைய பாடல் எண் தொகுப்பு. அதிலே நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் உங்கள் திருமுறையிலே உள்ள எண்ணிக்கையை அதிலே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பாடல் 3, ஆளுடைய பிள்ளையார் அருண்மாலை. தத்துவ நிலைகள் தனித்தனி ஏறி. இப்ப நான் சொல்ற இதை படிக்கிறப்பவே உங்களை நிறைய பேருக்கு இதே மாதிரி எங்கேயோ படிச்ச நினைவு இருக்கும். நினைவு இருக்கா? நமக்கு பழக்கமான அற்புதத்தை அட்டகம். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தன, அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றோம்.
ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் சோதி என் அரசே. ஒத்த கருத்து வருதான் பாருங்க, எப்படி சொல்றார் பாருங்க. திருஞான சம்பந்த பெருமான் தனக்கு அருளுரை வழங்கியதாக கூறுகிறார். அவருக்கு நன்றியும் பேசுகிறார். தத்துவ நிலைகள் தனித்தனி ஏறி தனி பரநாதமாம் தலத்தே ஒத்து அதன்மயமாம் நின்னை நீ இந்தி உற்றிடல் உயிர் அனுபவம் என்று இத்துணை வெளியில் என்னை என்னிடத்தே இருந்தவாறு அளித்தனை அன்றோ சித்த நற்காளி ஞான சம்பந்த செல்வமே எனது சத்குருவே. தத்துவ நிலைகள் தனித்தனி ஏறி என்று பெருமானவர்கள் குறிப்பிடுவதால் இந்த 36 தத்துவ நிலைகளையும் தனித்தனியாக ஏற வேண்டும் என்ற குறிப்பு அங்கே தெரிகிறது. தனி பரநாதமாம் தலத்தே என்று அடுத்தாற்போலே குறிப்பிடுகிறார். பரநாதம் என்பது எங்கே உள்ளது? விந்து 35வது தத்துவம், நாதம் 36, அதற்கு மேலே பரவிந்து, அதற்கும் மேலே பரநாதம். அந்த பரநாதமாம் தலத்தே ஒத்து அதனுடைய இயல்பு எப்படி இருக்கிறதோ அதுபோல ஒத்து அதன்மயமாம், எதன்மயம்? பரநாதமயமாம் நின்னை நீ இன்றி உற்றிடல். நான் அதை பார்க்கிறேன், நான் அதை அனுபவிக்கிறேன், நான் அதனோடு ஒத்து இருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் பொருந்துதல் உயிர் அனுபவம் என்று இத்துணை வெளியில் இங்க நிறுத்திடுவோம். சுருக்கமா இந்த 4 அடிகளுக்கும் ஒரே ஒரு மைய கருத்து என்ன என்றால், நீ தத்துவங்கள் அல்ல, நீ அறிவு பொருள் என்று ஞானசம்பந்த பெருமான் வள்ளலாருக்கு உணர்த்தியதாக இந்த பாடல் தெரிவிக்கிறது. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. நீ அறிவு பொருள், இப்படி தான் அறிவு பொருள் என்று உணர்கிற நிலைதான் உயிர் அனுபவம். அதாவது ஆன்மா தன்னை அறிதல். தான் சடப்பொருள் அல்ல, தான் அறிவு பொருள். அறிவு பொருளிலும் என் நிலையில் உள்ள அறிவு பொருள் என்றால் ஆன்மா ஆணவத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டதினாலே அதற்கு அணுத்தன்மை கிடைத்தது. ஆணவம் அகன்று இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்தவுடன் ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை அறிகிறது என்று தத்துவ நூலார் குறித்துள்ளார்கள். அந்த வியாபகம் என்னவென்றால் எங்கும் பறந்து நிறைந்து இருத்தல். பறந்து நிறைந்து இருத்தல் யாருடைய இயல்பு என்றால் கடவுளுடைய இயல்பு. அந்த கடவுள் அறிவுக்கு அடங்கி நிறைதல். கடவுள் அறிவு வியாபகம் என்றால் இவருடைய அறிவு வியாபியம் என்று தத்துவ நூலார் 2 சொற்களை கையாளுகிறார்கள். பேரறிவு எங்கும் நிறைந்து இருப்பது வியாபகம், அதிலே அடங்கி ஆன்மாவினுடைய அறிவு விளங்குவது வியாபியம். ஆக ஞானசம்பந்தர் என்ன குறிப்பிடுகிறார்? நீ அணுத்தன்மையினை போல கட்டுப்பட்டவன் அல்ல, நீ இந்த தத்துவ சடங்குகளை தாண்டினால் நீ மேல்நிலைக்கு வருகிறாய். அப்பொழுது உன்னுடைய அறிவு வெளியனைத்துமாக வியாபகமாக பறந்து நிறைந்திருக்கிறது என்ற குறிப்பை தருகிறார். இந்த குறிப்பு தந்தவுடனே பளீரென்று ஒளியிலே வெளிச்சத்திலே எல்லா பொருள்களும் புலப்படுவது போல பெருமானவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், என்னை என்னிடத்தே இருந்தவாறு அளித்தனை அன்றோ. ரொம்ப அழகான கருத்து. அதை ரொம்ப ஒரு இந்த அளவு சுருக்கமா தமிழ்ல இவ்வளவு அற்புதமா ஒரு பாடல்ல சொல்ல முடியாது. என்னிடத்தே இருந்தவாறு, நான் இந்த உடம்பிலே இருக்கிற பொழுதே இந்த உடம்பாகிய தத்துவ கூட்டம் நான் அல்ல
என்று எனக்கு நீ தெளிவித்தாய். எவ்வளவு பெரிய கருத்தை சுருக்கமாக 4 சொற்களிலே என்னை என்னிடத்தே இருந்தவாறு அளித்தனை அன்றோ என்று பெருமான் கூறுகிறார்கள். ஆக இந்த அனுபவத்தை தான் வள்ளலார் பெருமான் 5 மாத குளவியாக இருக்கும் பொழுது பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்டதனால்தான் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் சிறுவனாக வளர்ந்த பொழுதும் வயது மேல் ஏற ஏறவும் அவர்கள் நினைவு முழுவதுமே இறைவனுடைய திருவருள் நினைவாகவே இருந்தது. ஆதலால் உலகியல் நாட்டம் எதிலுமே இல்லாமல் பெருமான் அவர்கள் இருந்தார். ஏனென்றால் இவையெல்லாம் தத்துவ கூட்டங்கள். நாம் இவற்றை கடக்க வேண்டும் என்கின்ற அனுபவம் அவர்களுக்கு 5 மாத குளவியிலேயே கிடைத்து, அந்த அனுபவத்தின்படியே அவர்கள் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறார்கள். அந்த அனுபவத்தின் தொடர்ச்சியாக அவர்கள் பொற்சுவை அனுபவத்தை பெறுகிறார்கள். அந்த பொற்சுவை அனுபவத்தை அடுத்த பாடலிலே பெருமான் அவர்கள் பாடுகிறார்கள். தனி பரநாத வெளியின் மேல். என்ன சென்ற பாடல்ல என்ன சொன்னாங்க? பரநாதமாகிய தலத்திலே ஒத்து அதன் மயமாக அறிய வேண்டும். நான் அறிகிறேன் என்கிற உணர்வில்லாமல் அறிய வேண்டும், அறிவு செயல்படாமல் அறிய வேண்டும் என்று கூறினார்கள். இங்கே தனி பரநாத வெளியின் மேல் நினது தன்மயம் தன்மயம் ஆக்கி பனிப்பிலாது என்றும் உள்ளதாய் விளங்கி பரம்பரத்து உட்புறமாகி இனிப்புற ஒன்றும் இயம்புறா இயல்பாய் இருந்ததே அருள் அனுபவம். அந்த அருள் அனுபவம் எப்படின்னா அதை சொல்ல முடியாது என்று பெருமான் அவர்கள் குறிப்பு தருகிறார். ஒன்றும் இயம்புறா இயல்பாய், அதை சொல்ல முடியாது, சொல்லுகிறதுக்கு மொழி இல்லை, அதை அனுபவிக்கத்தான் முடியும். ஆதலினாலே வர்ச்சபையிலே பெறுகின்ற ஒரு அனுபவம் அருள் அனுபவம். அதனால்தான் ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சி என்று கூறுகிற பொழுது, அந்த அற்புத காட்சியினுடைய நிறைவிலே நடராஜருடைய சன்னதி சென்றேன், சன்னதியிலே நான் பெற்ற வேறு சாமி அறிவாரடி என்று கூறிவிட்டார். ஏனென்றால் இவராலேயுமே அந்த அனுபவத்தை கூற முடியாது. அப்படி கூறினாலும் மொழி இல்லை, அப்படி மொழி இருந்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு எவருக்கும் இல்லை. ஆனால் இப்ப அருள் அனுபவத்தை பற்றி நாம் அனுபவமாகத்தான் அவற்றை கலந்து கொள்ள முடியுமே ஒழிய தத்துவ ரீதியாக படிப்பறிவை கொண்டு நாம் பேசி அறிந்து கொள்ள முடியாது. இதுவே இப்படி என்றால் இதற்கு அடுத்த நிலையிலே கடவுள் அனுபவம், அதை பெருமான் அவர்கள் ஞானசம்பந்தர் கூறுவதாக சொல்லுகிற பொழுது சிவ அனுபவம் என்று சொல்லுகிறார்கள். ஆக 3 அனுபவம் சொல்லுகிறார்கள். உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சிவ அனுபவம் என்று. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை என்று 3 சபைகளிலும் கிடைக்கின்ற அனுபவத்தை பெருமான் அவர்கள் இப்படி வரிசைப்படுத்துகிறார்கள். அப்படி வரிசைப்படுத்தி என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஆன்மா தன்னை உணர்ந்து தத்துவங்களை கடந்து மேல்நிலை அனுபவத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது இந்த மலமாகிய பிணிதான், நோய்தான். ஆதலால் இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அருள் அனுபவம் ஒன்றாலேதான் முடியும். அந்த அருள் அனுபவத்தை பெறுவதற்கு உயிர் அனுபவம் தேவை. ஆதலால் உயிர் அனுபவத்தை நீ ஏனைய பற்றுக்களை விட்டுவிட்டு பற்றுக என்று ஞானசம்பந்தர் கூறியதாக குறிப்பிடுகிறார்கள். பொத்திய மூல மலப்பிணி தவிர்க்கும் பொருள் அருள் அனுபவம், அதற்கு பத்தியம் உயிரின் அனுபவம். இதனை பற்றற பற்றுதி, இதுவே சத்தியம் என எந்தனக்கு அருள் புரிந்த தனிப்பெரும் கருணை என் புகழ்வேன் என்று. ஆக மொத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, நான் சுட்டி காட்டி இருக்கிற பாடல்கள் 4. இந்த 4 பாடல்களில் உள்ள கருத்துகளும் நாம் இதுவரை சிந்தித்ததோடு ஒத்து செல்கின்றன. அவை எல்லாமே நமக்கு உணர்த்துவது நாம் ஆன்மா
அறிவு பொருள். நாம் குடியிருக்கிற இந்த ஆலயமான உடம்பு அறிவற்றது. இது இயக்கப்படுவது ஆன்மாவினாலே. ஆன்மா அறிவோடு உணர்வோடு உணர்ந்து செய்வது இறைவனுடைய கருணை சக்தியினாலே. ஆனாலும் இது அறிவில்லாத சடமே என்று புரிய வைக்கிறார். நீங்க இங்க வந்து சிந்திக்கணும், பொற்சபை என்ன செய்கிறது என்றால், பேருயிர்கள் அனைத்திற்கும், அதிலும் சிறப்பாக மனித உடம்பெடுத்த உயிர்கள் அனைத்திற்குமே மேல்நிலை அனுபவம் கிட்டுவதற்கு உரிய செயல்களை ஆடகமாக, நாடகமாக, அதாவது ஆடல் அரங்காக மாற்றி இறைவனால் செய்யப்படுகிறது. விடாது செய்வதனாலே ஆடல், வேறொன்றுமே இல்லை. கருணை செயல் ஆடல், வேறொன்றுமே இல்லை. ஐந்தொழில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று பெருமான் சொல்லவில்லை. இறைவனுடைய தொழில் அது. அது தொடர்ந்து நடைபெறுகிறது. அது என்று தொடங்கியது தெரியாது. அதற்கு நிறைவு இல்லை. அதனாலே அந்த கருணை செயல் நடப்பதற்குரிய பொன்னம்பலத்து அனுபவம் கிட்டினால் மேல்நிலை அனுபவம் வந்து கிடைக்கிறது. இப்ப நான் வேறு ஒரு கருத்தை இணைத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். நான் சொன்னது சிற்சபையும் பொற்சபையும். ஞான சபைக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் இங்கு ஞான சம்பந்தர் மூலமாக பெருமான் அவர்கள் தருகிற அந்த முக்கியமான சொற்கள் என்னவென்றால், உயிர் அனுபவத்தை இதிலே பெறலாம் சிற்சபையிலே, பொற்சபையிலே அருள் அனுபவத்தை பெறலாம். அது இரண்டு மட்டும் போதாது. அடுத்தது ஞான சபையிலே பெறுகிற ஒரு அனுபவம் ஒன்று இருக்கிறது. அந்த அனுபவத்தையும் பெருமான் அவர்கள் விரிவாக பாடுகிறார். அந்த ஞான சபை அனுபவம் என்ன என்பதை குறிப்பிடுகிற பொழுது தனியாகவே பெருமான் குறிப்பிடவில்லை. ஞான சபையவே பல இடங்களில் சிற்சபை என்றே குறிப்பிடுகிறார். ஏனென்றால் சித் என்பது அறிவு என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பம் என்று. ஞான சபை என்பது பேரறிவாகிய அவை என்று பொருள்படுகிறது. சிறுவிண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, இறைவன் இருக்கக்கூடிய வெளி என்னவென்றால், எல்லா சக்தி சத்தர்கள், எல்லா தத்துவங்கள், தத்துவிகள், எல்லா கர்த்தர்களுக்கும் அப்பால் உள்ள, அப்பாலுக்கு அப்பால் உள்ள, அவர்களால் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரியதாகிய நிலையிலே இருக்கிற சுத்த ஞான வெளி என்று குறிப்பிடுகிறார். அந்த சுத்த ஞான வெளிதான் நாம் ஞான சபையாக அறிகிறோம். எப்படி அறிகிறோம் என்றால், பல பாடல்களிலும் விண்ணப்பங்களிலும் பெருமானுடைய வேண்டுகோள் விளக்கங்களின் மூலமாகவும் அறிகிறோம். அந்த ஞான சபையை பற்றி இனி அடுத்து வருகிற நம்முடைய வகுப்பிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, நான் இன்று சொன்ன சிறப்பான பாடல்களை நீங்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை சிந்தியுங்கள். சிந்தித்த பின்னர் இவற்றிலே என்ன ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்பதை இந்த கோணத்திலேயும் பாருங்கள், இந்த அணுகுமுறையிலேயும் பாருங்கள். நாம் அனுபவமே இல்லாத ஒரு கருத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் படிப்பறிவின் மூலமாக அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம். ஆதலாலே கடவுள் இதை நமக்கு வெளிப்படுத்துவார், வள்ளலார் பெருமான் வெளிப்படுத்துவார். ஆக அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.